அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட எளிய முறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எளிய பரிகாரம் மூலமாக கடன் பிரச்சனை நீங்கி பணவரவு அதிகமாகும். இந்த முறை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கடன் மற்றும் பணவரவு என்ற வார்த்தையை நாம் எடுத்தாலே கவனிக்க வேண்டியது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனின் ஆதிக்கம் மிகுந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையை நாம் எடுக்க வேண்டும். அதாவது பணம் என்ற வார்த்தையை நாம் எடுத்தாலே வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 கிழமைகளை நாம் எடுப்பது மிகவும் அவசியம். வியாழக்கிழமையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்து நீராடிவிட்டு சூரிய பகவானை வணங்கி அமர்ந்து ஓம் தேவகுருவே போற்றி என 108 தடவை சொல்லி வர வேண்டும். வியாழக்கிழமை அன்று உணவு இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்தவரை உணவு அளிக்கலாம். இதில் முக்கியமானது உணவு இல்லாத குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதாவது இதேபோல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக வியாழக்கிழமை எழுந்து சூரிய பகவானை வணங்கி ஓம் தேவகுருவை போற்றி என 108 தடவை உச்சரிக்க வேண்டும். அதன் பின்பு உங்களால் முடிந்த உதவியை குழந்தைகளுக்கு, அதாவது உணவு இல்லாத குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். அதேபோல் வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடி சூரியனை வணங்கி தரையில் அமர்ந்து ஓம் அசுர குருவை போற்றி என 108 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள கோயிலுக்கு செல்வது மிகவும் நல்லது. இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் நிகழும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உடலுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அதேபோல் ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் மிகவும் நல்லது. நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு மாதம் செல்ல இயலாதவர்கள் அமாவாசை அன்று ஒரு சொம்பில் நீர் வைத்து மனதில் குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்சொன்ன மந்திரங்களை உச்சரித்து உங்களால் முடிந்தவரை உணவு இல்லாத குழந்தைகளுக்கு உதவும். பின்பு அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்யவும். இந்த முறையை தொடர்ந்து செய்யவும். இது ஒரு எளிய பரிகாரம் அன்பர்களே. இந்த பரிகார முறையை தொடர்ந்து செய்து வர கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விரைவில் வெளிவர முடியும். கடன் அடைபட்டு வாழ்க்கைக்கு தேவையான பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த முறையை செய்து பாருங்கள். செய்து பார்த்து இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய சுய ஜாதகமே அவருக்கு 100% பலனளிக்கும். உள்ளதை உள்ளபடியே தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.